2025 பொங்கல் பண்டிகை ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கு தமிழக அரசு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது சார்ந்து பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் பொங்கல் பரிசை பெற்றுக்கொள்ளும் வகையில் தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை விற்பனை செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு, இனிப்பு பொங்கல் தொகுப்பு, சிறப்பு பொங்கல் தொகுப்பு, பெரும் பொங்கல் தொகுப்பு என்று 3 வகைகளாக பிரித்து விற்பனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இனிப்பு பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி, பாகுவெல்லம், ஏலக்காய், முந்திரி, ஆவின்-நெய், பாசிப்பருப்பு, உலர் திராட்சை, சிறிய பை உட்பட 8 பொருட்கள் 199 ரூபாய்க்கு விற்பனை செய்ய கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது. மேலும் சிறப்பு பொங்கல் தொகுப்பில் மஞ்சள் தூள், சர்க்கரை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு உட்பட 20 பொருட்களை 499 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. பெரும் பொங்கல் தொகுப்பில் மஞ்சள் தூள், சர்க்கரை, கூட்டுறவுப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, புளி, தனியா, சோம்பு, ஏலக்காய் உட்பட 35 பொருட்கள் 999 ரூபாய்க்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெரும் பொங்கல் தொகுப்பில் விலையில்லாமல் நாட்டு சர்க்கரை 500 கிராம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொங்கல் தொகுப்புகளை மண்டல வாரியாக அனைத்து மாவட்டங்களிலும் விற்பனைக்காக தயார் நிலையில் வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பொங்கல் தொகுப்பு சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.